12th Maths, Chapter 2, Complex Number, Exercise 2.2, third sum. Find the values of the real numbers x and y if the complex numbers, two complex number கொடுத்துருக்காங்க are equal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னாடி, சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன டேட்டாஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துறணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாலே அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஐஒய், ஒரு ரியல் பார்ட் இருக்கணும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கணும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ரியல் நிறைய இமேஜினரி இருக்குது. அதெல்லாம் நம்ம குரூப் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை Z1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைமில் இந்த எக்ஸு உள்ளே மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ 3x மைனஸு ஐஎக்ஸு. நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குது, ஒய்யை மல்டிபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி மைனஸும் இருக்குது, மைனஸையும் மல்டிபிள் பண்ணிடுவோம். மைனஸு 2y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐஒய். நெக்ஸ்ட்டு 2i ப்ளஸ் 5. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோம். எது எது இதில் ரியல் பார்ட்டுனா இமேஜினரி எது எது இல்லையோ அதெல்லாம் ரியல் பார்ட்டு. 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 இது எல்லாமே ரியல் பார்ட்டு. தனியாக குரூப் பண்ணிடுவோம். அப்போ Z1 which is equal to 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5. நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்டு. ஐ எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இமேஜினரி பார்ட்டு. எல்லாத்துலேயுமே ஐ காமனாக இருக்கும். அந்த ஐயை ஃபுல்லாக காமனாக வெளில எடுத்துருவோம். அப்போ ஃபஸ்ட்டில் ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸு. செகண்டில் ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஒய். இங்கே 2y இருக்குது, ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 2. அப்போ இதுதான் Z1. அவங்க ஒரு Z1 கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிட்டோம். இதே மாதிரி Z2வையும் நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணணும். Z2 செகண்ட் ஈக்குவேஷன் 2x. நெக்ஸ்ட்டு ஒய் மல்டிபிளில் இருக்குது, மல்டிபிள் பண்ணிடணும். மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு 2iy ப்ளஸ் 3 ப்ளஸ்ஸு 2i. இதில் எது எது ரியல் பார்ட் அப்படிங்கிறத தனியாக குரூப் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ரியல் பார்ட்டு, இந்த 3யும் ரியல் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ரியல் பார்ட்டு, 2y ப்ளஸ் 2 இதெல்லாம் இமேஜினரி பார்ட். அப்போ Z2 அதையும் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ரீரைட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஸ்டினை பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிவன் Z1 ஈக்குவல் டு Z2, இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி எக்ஸோட ஆன்சரையும் ஒய்யோட ஆன்சரையும் ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் சைடு Z1ஓட ஆன்சர் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ப்ளஸ் ஐ ஆஃப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2. ரைட் சைடு Z2 2x minus y plus 3 plus I of 2y plus 2. இப்போ ஈக்குவேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது என்ன ப்ராப்பர்ட்டினா, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்க ரியல் பார்ட்டும் ரைட் சைடு இருக்க ரியல் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி. ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ இதில் லெஃப்ட் சைடு ரியல் பார்ட் யாருன்னா அந்த ஐ இல்லாத டேர்ம், இது ரியல் பார்ட். ரைட் சைடு இதுதான் ஐ இல்லாத டேர்ம், ரியல் பார்ட். ரெண்டு ரியல் பார்ட்டையும் இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5
which is equal to 2x minus y plus 3. இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக மாற்றணும். அப்போ எக்ஸு ஒய் எல்லாமே 2 டைம்ஸ் இருக்குது, அது எல்லாமே 1 டைமாக மாற்றணும். அப்போ ரைட்டில் உள்ள எல்லா டேர்மையும் அப்படி லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. இங்கே 3x இருக்குது, இங்கே 2x வரும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ வெறும் எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஒய் இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் ஒய். இந்த 3 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 3யாக மாறிடும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதே மாதிரி இமேஜினரி பார்ட்டையும் இப்போ ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இமேஜினரி பார்ட் அப்படின்னா செகண்ட் பார்ட் லெஃப்ட் சைடு இருந்தால் இருக்குது, அதே மாதிரி ரைட் சைடு இங்கே இருக்குது. இது ரெண்டையும் இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2. இதே மாதிரி இதையும் ஈக்குவேட் பண்ணுவோம். லெஃப்ட்டில் உள்ள எல்லோரும் என்ன பண்ணுவோம், ரைட் சைடு கொண்டு வரும். அப்படி கொண்டு வந்தால் எக்ஸ் இல்லை, ஒன்லி மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2y இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் 2yயாக மாறிடும். அப்போ மைனஸ் ஒய் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்லி ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பரு 2. இதுக்கு முன்னாடி இதில் கூட மைனஸ் கூட காமனாக இருக்குது. சரி இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். ஈக்குவேஷன் 1 and 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஒரு லீனியர் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் 2 ஒரு லீனியர் ஈக்குவேஷன். அவங்க நம்மள்ட்ட ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது எக்ஸோட ஆன்சரையும் ஒய்யோட ஆன்சரையும். அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணிடுறேன். எப்படி அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸும் கேன்சல் ஆகிரும். ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ். அப்போ ஒய் டேர்மை மட்டும் மைனஸ் பண்ண வேண்டிய, அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ மைனஸ் 2y, இங்கே 2 மட்டும்தான் இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் இல்லை. அப்போ நான் 2 which is equal to 0. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2y ஈக்குவல் டு மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். அப்போ y ஈக்குவல் டு 1. ஒய்யோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இனி எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதை கொண்டு எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம ஈக்குவேஷன் 2ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ எக்ஸும் ஃபைண்ட் பண்ணியாச்சு, ஒய்யும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் ரிசல்ட்.